நம்ம நார்மலாக பண்ணுற சிக்கன் ஃப்ரைலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ சிக்கனில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், சாதா சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸை பிழிஞ்செடுத்தது. அந்த சீடு எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க, கசப்பு தன்மை வரும், அதுக்காக தான். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஜூஸ் எல்லா இடத்துலையும் வர மாதிரி, உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நம்ம ரஃப்பாக அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஆக்காமல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதாரண அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை மஸ்ட்டாக 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது 2 மணி நேரம் கழித்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் உள்ள எண்ணெயும் எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம இதில் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். அதனால் சன்ஃப்ளவரில் மேக்ஸிமம் சன்ஃப்ளவரே யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நீங்கள் சிக்கனை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு 2 ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவான்டிட்டி கூட இருந்துச்சுன்னா 2 பேட்சாக இல்லாட்டி 3 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ சேர்க்குறப்போ தண்டோட கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பட்டர் மஸ்ட்டு. உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நெய்யில் கூட வேணுனாலும் செய்யலாம். ஆனால் பட்டர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பூண்டை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு இதில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அது சாட்டை வர்றப்போ நீங்கள் இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் வரை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த பட்டரை, அப்புறம் கார்லிக்கு, அப்புறம் சாஸு, இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இதில் வேணும்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஸ் எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி. சில பேருக்கு பட்டரோட டேஸ்ட் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிட்டு அதில் நம்ம கார்லிக் போட்டு சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சாஸ் எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாச்சும் ஒகேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சமைச்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.